நீங்க வந்தா மட்டும் போதுங்கிற மாதிரி வந்து உங்க விருப்பம் என்னமோ நீங்க சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். நீங்க வந்தா மட்டும் போதும். பானைன்னா ஒரே ஒரு பொருளை தான் குறிக்கும். மண் பொருள்ல எல்லாமே செய்ய வரும். அடுப்பு செய்வோம், ஓமகுண்டம் செய்வோம், விளக்குல எல்லா சைஸும் செய்வோம். அப்புறம் இந்த தொட்டிலேயே ஸ்கொயர் தொட்டி எல்லாம் போடுவோம், துளசி மடம் போடுவோம். நான் என்னென்ன பழகணும் சின்னதுன்னா அதெல்லாம் செய்வேன், எல்லாமே பண்ணுவீங்க. அப்போ இந்த சின்ன சின்ன கலசம் பூஜைக்கு அது இது நல்லா செய்யலாம். டம்ளரு அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். இப்போ பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதையும் நீங்களே பண்ணிடுவீங்க போல? ஆமாம், அப்புறம் ஆள் பத்தலைன்னா நம்ம செஞ்சு தானே ஆகணும். சரி, இப்போ போர்டில் நான் பார்த்தேங்க, கற்றுத்தரப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நான் பார்த்தேன். ஆமாங்க சார். மண் பொருள்களை வந்து நான் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களை நிறைய கேக்குறாங்க. குழந்தைகளுக்கு கத்து கொடுப்பீங்களான்னு கேக்குறாங்க, பெரியவங்களே விருப்பப்படுறாங்க. அங்க பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க வந்து பண்ணிக்கலாம், பழகிக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து நீங்க எவ்வளவு நாள் ட்ரைனிங் கொடுப்பீங்க? அவங்களோட ஆர்வத்தை பொறுத்து தான். இது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஆர்வம் வந்து எல்லாத்துக்கும் வரும். அது யாரு தொடர்ச்சியா பயிற்சி எடுக்கிறாங்கன்னு தெரியாதுல்ல. அதனால வந்து அந்த ஒரு வாரத்துக்கு என்ன அவங்களால முடியுமோ அதை பேசிக்ல இருந்து மண்ணை எப்படி ரெடி பண்ணணும், அடுத்து அதை சின்ன சின்ன பொருளா உற்பத்தி பண்ண கற்றுக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்வம் இருந்துச்சுன்னா கற்றுக் கொடுக்கலாம். தமிழனின் பாரம்பரியமான மண் சட்டி எப்படி தயாரிக்கிறாங்க? ஸோ இந்த மண் சட்டி விற்பனையகம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பகுதியில் கவுண்டம்பாளையம் பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே இங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. நம்ம வந்து நிறைய பாத்திரங்கள், சில்வர் பாத்திரங்களில் வந்து நம்ம சமையல் வந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த பானை வந்து நம்ம உடலுக்கு எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேடம் இருக்காங்க. மேடம் வந்து பல ஆண்டுகளாக இந்த தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சில வார்த்தைகள் நம்ம கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம்? என் பேர் வேணி. எங்கள் வீட்டில் அவர் பேர் சுந்தர். நாங்கள் வந்து தமிழ் மண் கலையகம்னு சொல்லி இங்கே ரீட்டைலாக இந்த கடை வச்சுருக்கோம். மண் கலையகம்னு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம். அங்கே ஆள் வேலை செய்கிறாங்க. மண் பொருள் எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம். வாடிக்கையாளருக்கு என்ன தேவையோ, ஃபோட்டோ கொடுத்தாலும் சரி, ஹோட்டலுக்காக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை இந்த மாதிரி அலங்கார பொருளாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் ரெடி பண்ணி தந்துடுவோம். எத்தனை ஆண்டுகளாக இதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து இது 4வது தலைமுறைன்னு சொல்லலாம். நம்ம தாத்தா காலத்துலேருந்து செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் அதுலேருந்து நானும் எங்கள் வீட்டுக்காரும் வந்தோம். இப்போ எங்களை பின்தொடர்ந்து நிறையா வர்றாங்க, செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அழிஞ்சிட்டு வந்துருக்கீங்களா மேடம்? இப்போ மண் சட்டி பயன்படுத்துகிறதே பார்த்தீங்கன்னா இல்லைன்னா நான் சொல்லுவேன், அப்படி வந்து மாறிடுச்சு காலம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் வந்துட்டு அந்த உடலுக்கு வந்து இந்த மண் சட்டி பயன்படுத்துறதுல எவ்வளோ நன்மைகள் இருக்குங்க? இல்லை, ஆரோக்கியம்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியம். இரும்பு சத்து இருக்குங்கிறாங்க, நிறையா சொல்கிறாங்க. அதில் உள்ளே போய் பார்க்க எங்களுக்கு தெரியல, நாங்கள் இன்னும் அதில் தெரிஞ்சுக்கல. நம்ம பெரியவங்க சொல்கிறதுலேருந்து நாங்கள் அதை செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். சேல்ஸுன்னு பார்த்திங்கன்னா இந்த 10 வருஷமாகவே நல்லா இருக்குது. முதல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அதை வாங்கவே ஆள் இருக்காது. நாங்கள்லாம் அந்த செஞ்சு பழகின டைமில் அப்பா இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க ஆள் இல்லை. வேறு வேலைக்கெல்லாம் போனோம், ஆனால் எங்களுக்கு செட் ஆகலை அதெல்லாம். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமும் வேறு மாற்றலாமான்னு பார்த்தோம், செய்யலை. எங்கள் நண்பர்களோட சப்போர்ட் மூலிமா இதே பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரே மனசாக இதுவே செய்யலான்னு தான் செஞ்சோம். இடம் வசதி இல்லை, ஆளுகை இல்லை. அப்போ வெளியூர்லேருந்து ஆள் கூப்பிட்டு வந்து இடங்க வாடகைக்கு எடுத்து ஃபேக்ட்ரி மாதிரி பிடிச்சி அதில் நல்ல வாடகைக்கு தான் இப்போ வரைக்குமே பணம் நிறைய செலவு பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். களிமண்ணில் மட்டும்தான் இந்த மண் பொருள் வந்து செய்ய முடியும். இந்த கலருக்காக பார்த்தீங்கன்னா செம்மண் கூட கலந்துக்கலாம். கருப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த விறகு போட்டு எரிச்சா புகை வரும்ல, அந்த புகைக்காக இன்னைக்கு கொஞ்சம் மரத்தூள் அந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது பயன்படுத்தி தான் அது அவ்வளோ கருப்பாக வர்றது. வேற வந்து அலங்கார பொருள்,
இந்த செடி வைக்கிறது இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு தான் அந்த கலர் போடுவோமே தவிர சமைக்கிறது, தண்ணி குடிக்கிறது, ஹோட்டலுக்கு இந்த தந்தூரி அடுப்பு அதுக்கெல்லாம் நாங்கள் கலர் போட மாட்டோம். பொதுவாக இந்த மண் மூலமா நீங்க என்னென்ன பொருட்கள், அதாவது என்னென்ன வகையான திங்ஸ் வந்து நீங்க தயாரிக்கிறீங்க மேடம்? எல்லாமே இருக்கு. சமைக்கிறது குழம்பு சட்டி இருக்கு, மீன் சட்டி இருக்கு, வடை சட்டி இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கர் இருக்கு. அது அந்த அளவுக்கு மூவிங் இல்லை, செட் ஆகலை. அது வெளியிருந்து எடுக்கிறது, நம்ம செய்யறது எல்லாமே செய்யலாம். அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு டம்ளர் இருக்கு, ஜக்கு இருக்கு, வாட்டர் பாட்டில் இருக்கு, தயிருக்கு இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்கு. சில்வர்ல இருக்கக்கூடிய அத்தனை திங்ஸுமே மண்ணில் வந்துருச்சு. சரி, ஓகே. இதெல்லாம் என்ன காஸ்ட்டுக்கு, என்ன ரேட்டுக்கு நீங்க வந்து கொடுத்து? ரேட்டு எல்லா ரேட்ல இருந்து இருக்கு. இதுதான் ரேட்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு டம்ளர் இருக்கு அப்படின்னா அதில் சைஸுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக தான் ஆகும், அளவுக்கு தகுந்த மாதிரி கம்மியாகும் ரேட்டு. சரி, இதில் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து இருக்குங்கிற மாதிரி சொன்னேன். அந்த ஃப்ரிட்ஜை பார்க்க முடியுங்களா? பார்க்கலாங்க, தாராளமாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நார்மல் ஃப்ரிட்ஜுக்கும் இந்த ஃப்ரிட்ஜுக்கும் என்ன வேறுபாடு மேடம்? கரண்ட் செலவு இல்லை. பார்க்குறீங்களா? ஓகே, எடுத்து காட்டுறீங்களா? இதில் இந்த மாதிரி டேப் போட்டுக்கலாம். போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் உங்களுக்கு காய்கறியோ மாவோ என்ன பொருள் வேணுமோ, பாலோ எது வேணுமோ வச்சுக்கலாம். அது எப்படி இப்படி தான் இருக்குங்களா? ஆமாங்க, இப்படி தான் வைக்கணுமா? இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த மூடி போட்டுக்கலாம். கரண்ட் செலவு மிச்சம், ரொம்ப ஆரோக்கியமானது. எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதனால உங்களுக்கு பாதிப்பு இல்லை. இல்ல, ஆமா, காய்கறி பழங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. ஆமா, இருக்கும். பாலே ஒரு நாள் தாங்குது. யூஸ் பண்ணியே பார்த்துருக்கோம். இது எடுத்துட்டு போனவங்களும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குன்னு. என்ன ரேட் வருதுங்க மேடம்? ரேட் வந்து ஒரு 1500 இருந்து 2500 வரைக்கும் சைஸ் பொறுத்து இருக்கு. நீங்க கொஞ்சம் லெஸ் பண்ணி கொடுப்பீங்களா? ஆமா, எப்படி அப்படி கடைகளுக்கு எடுத்தா ஒரு ரேட்டு, கஸ்டமருக்கு ஒரு ரேட்டு. ரீட்டைலும் நீங்க கொடுக்குறீங்க, ஹோல்சேலும் கொடுக்குறீங்க. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எப்போ நிறைய எடுக்கணும். கடைக்குன்னா ஒரு பீஸ் எடுத்தா அந்த ரேட் போட முடியாது. இப்போ 5-10 நல்லா எடுக்கிறவங்க இருக்காங்க. அப்படி எடுத்தா போட்டு எப்படி பயன்படுத்திக்கிறது, எங்க வச்சுக்கலாம்? வீட்டில் தான், சமையல் கட்டில், டைனிங் டேபிள்ல, எங்க அவங்களுக்கு எங்க விருப்பமோ அங்க வச்சுக்கலாம். உடையாது, எப்பவுமே சேஃபா வச்சுக்கலாம். மண்பொருள் வந்து பாதுகாப்பா தான் வைக்கணும். ஒரு போன் வச்சுட்டீங்கன்னாலே அது பாதுகாப்பா தான் வைக்கணும். கீழே போட்டா உடைஞ்சிரும். அந்த மாதிரி தான். வேற என்னென்ன திங்ஸ் இருக்குங்க மேடம்? ஒரு எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, பூத்தொட்டி இருக்கு. இது வந்து கறி அடுப்பு. இது கறி அடுப்பு. இதுல நீங்க கறி போட்டுட்டு நீங்க இந்த கிரில், இந்த சுட்டு சாப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். நீங்க என்ன வேணுமோ நாங்க ரெடி பண்ணி தரோம். நீங்க வந்தா மட்டும் போதுங்கிற மாதிரி வந்து உங்க விருப்பம் என்னமோ நீங்க சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். நீங்க வந்தா மட்டும் போதும். இதெல்லாம் இந்த குருவி எல்லாம் வளர்த்துறதுக்காக அந்த மாதிரி இருக்கு. இந்த கோயில் பூஜைகளுக்கு போயிட்டு இருக்குது. கோயில் திருவிழாக்கு பூவோடு அந்த குழாய் இதெல்லாம் சொல்லுவாங்க, பெருசு இதெல்லாம், அதெல்லாம் தீச்சட்டி அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. மண்ணுல இருந்து எல்லாமே ரெடி பண்றீங்க. பானைனா அந்த ஒரு ஐட்டம் தாங்க. பானைனா அந்த தண்ணி குடிக்கிறது மட்டும் தான் சொல்லுவோம். இது வந்து வாட்டர் பாட்டில் நார்மலா இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் நீங்க டேபிள்ல எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெயில் டைம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. ஓகே. அடுத்து அது குடுவை, குளவை, இதெல்லாம் அந்த விளக்கு தாங்க. விளக்கு. ஓகே. அப்புறம் இதுதான் நான் ரொம்ப ஜக்கு மண்ணிலேயே ஜக்கு. ஆமாங்க. இந்த ஹோட்டல்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரி பயன்படுத்துறது அதிகமா பார்க்கலாம். எடுக்கறாங்க, நிறைய ஹோட்டல்ஸ்க்கு எடுக்கறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இங்க தான் என்னுடைய கண் பார்வை முழுவதும் பாத்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு வந்து கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய இடங்களை தான் நம்ம வந்து கண்ணு தேடும். வீட்டுக்கு அலங்காரத்துக்கு நிறைய விரும்புறாங்க, நிறைய எடுக்கறாங்க. இத வந்து ரசிச்சு பார்த்து எங்களை கொஞ்சம் பாராட்டி, பரவாயில்ல இந்த வயசுல நீங்க இதுல இருக்கீங்கன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. என்ன இவ்ளோ ரேட்டா அப்படின்னு கேக்குறவங்களும் இருக்காங்க. நம்மள பாராட்டுறவங்களை எடுத்துட்டு நாங்க இதை இன்னும் ஊக்கமா செஞ்சுட்டு இருக்கீங்க. ஓகே. அடுத்தது திஷ்டி பொம்மை இதெல்லாம் இல்லைங்களா? ஆமாங்க, எல்லா சைஸும் இருக்கு. உங்களுக்கு அது வந்து அப்படியே ஃபிட் பண்றது வீட்டு மேல கம்மியா இருக்குங்களே. ஆமாங்க, மண்ணுனாலே வெயிட் தானே, ஹெவி தானே உங்களுக்கு. மகேந்திர பாகுபலி. ஓகே மேடம். அடுத்து விநாயகர், குதிரை இது எல்லாமே இருக்கு. ஆமாங்க, விநாயகர் இப்ப நிறைய வந்திருக்கு. நீ அடுத்த விநாயகர் சீசன் தானே, அதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அங்க ஃபேக்டரியில இருக்கு நிறைய. நம்மளுடைய கடை எங்க லொகேட் ஆயிருக்குங்க?
கரெக்டா பாத்தீங்கன்னா கவுண்டமலையும் சிக்னலு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க சுங்கச்சாவடி இருந்துச்சு, அதுக்கு நேர் ஆப்போசிட். ஓகே, சிக்னலுக்கு பக்கத்துலயே லெஃப்ட். ஓகே. நம்மளது மட்டும் தான் ரொம்ப பிரம்மாண்ட கடையா இருக்குங்களா இந்த சர்க்கிள்ல? ஏன்னா நம்ம உற்பத்தியாளர் இல்லையா, அதனால தயாரிப்பாளர்களால உங்க கடை வந்து பிரம்மாண்டமா இருக்கு. இதெல்லாம் அந்த கோவில்ல வந்துட்டு சிலைகளா வைப்பாங்க தெரியுங்களா? ஆமாங்க, வேண்டுதல் இருக்குல்ல, குழந்தை இல்லாதவங்க வேண்டிட்டு இந்த மாதிரி வைப்பாங்க. இது ஆண் பெண் உருவம் அந்த மாதிரி வைப்பாங்க, எல்லாத்துக்கும் வைப்பாங்க. இப்ப நாய்க்கு ஏதாவது, குதிரை, ஆடு, மாடு என்ன அவங்க வேண்டாங்களோ உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தா நீங்க பண்ணி கொடுத்துருவீங்களா மேம்? ரெடியாவும் இருக்கு, இல்லாததை கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுக்கலாம். சில கோவில்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சிலைகள்லாம் இருக்கும், அந்த சிலைகள் எல்லாம் நீங்க தயார் பண்ணி தருவீங்க? ஆர்டர் எடுத்து பண்ணி தருவீங்க. குதிரை எல்லாம் 5 அடி வரைக்கும் கேட்பாங்க, பண்ணி கொடுப்போம். மதுரை வீரன், கருப்பராயன், அந்த மாதிரி எல்லாமே மண்ணுல உங்களுக்கு என்ன வேணும், என்ன கொஞ்சம் முன்னாடி சொல்லணும், டைம் கொடுக்கணும். என்னுடைய இன்னொரு கேள்வி என்னன்னா, நம்மளுடைய இனத்துல இருக்கக்கூடியவங்க இப்ப வந்து இந்த தொழிலை வந்து விட்டுட்டு வெளியே போகக்கூடிய நிலையில நிறைய பேர்த்த நம்ம பார்க்க முடியுது. அதுக்கான காரணம் என்னங்க? இல்ல இப்ப வர்றாங்க, நிறைய வர்றாங்க, ஆனா சேல்ஸுக்கு வியாபாரம் பண்ணதான் வராங்க. இந்த தொழிலை கத்துக்க ஆளுக குறைவு. இப்ப கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன், ஒரு சில பேர் வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா இதுக்கு வந்து ஒரு விவசாயம் மாதிரி ஒரு கஷ்டமான தொழில் தான். செய்யறது கூட செஞ்சிடலாம், ஒரு ரூம்குள்ள வச்சு மண்ணை வச்சு செஞ்சிடலாம். ஆனா இதை வந்து ஹீட் பண்ணுவாங்க, அது பண்ணும்போது ஓப்பனா இடம் வேணும், நல்லா வெயில் வேணும், நிறைய சேதாரம் ஆயிரும், நஷ்டமாகறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு மழை டைம்ல. இப்போ நாங்களே இருக்கோம்னா வாடகைக்கு இடம் எடுத்திருக்கோம், செட்டு போட்டு. இப்போ அது நவீனத்துக்கு தகுந்த மாதிரி மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் இதை ஹீட் பண்ணி நாங்கள் பண்ணிடுறோம். அவ்வளோ வசதி வேணும்ல எல்லாத்துக்கும், பண்ண அவ்வளோ பணம் போடணும், கஷ்டம் தானே, எல்லாருனாலையும் எதுவும் பண்ண முடியாதுல்ல. அதுதான் ஒரு கலையினே நம்ம சொல்லலாம். இந்த கலையை பற்றி பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு நீங்கள் நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்ம சேனல் வழியாக பார்க்கக்கூடிய வியூவர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? என்ன சொல்லணும் அப்படின்னா, இதை வந்து இடையில வந்து ஏண்டா இதை பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபீலிங் தான் இருந்துச்சு எனக்கு. ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் நண்பர்கள் கொடுத்த ஊக்கத்தில் பரவாயில்ல, நல்ல முடிவெடுத்து பண்ணியிருக்கோம், மன திருப்தியாக ரொம்ப மனசு சந்தோஷமாக பண்ணுறோன்னா எங்கள் தொழிலை நாங்கள் சொல்லுவோம். எந்த இதுவும் இல்லை, மண்ணை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். அதனால் இந்த மண்ணை நம்பி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிச்சுட்ருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நல்லா இருக்கும் பண்ணுவோம். கவுண்டமலையங்க, கவுண்டமலை என்ட்ரன்ஸு சிக்னலு, அந்த ஹவுசிங் யூனிட் குவார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அரசு குடியிருப்பு மாடி, அதுக்கு பக்கத்தில் முன்னாடி சிக்னல்லேருந்து லெஃப்ட்டு மரக்கடை இருக்குது, நர்சரி இருக்குது, கார் ஷோரூம் எல்லாம் தாண்டி பழைய பாலம், லெஃப்ட்டு ஃபஸ்ட்டு கடை தமிழ் மண் கலையகம். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் 8220869990. இன்னொரு நம்பர் 9842873775. விநாயகர் சிலையும் உங்ககிட்ட ஆர்டர்? ஆமாம், இப்போ நிறைய வாடிக்கையாளருக்காக செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய மாடல் போட்டிருக்கோம், பாம்பே மாடல், சின்னதுலேருந்து 10 அடி வரைக்கும் தான் பண்ண முடியும், சேல்ஸ் பண்ண முடியும். அதனால அந்த அளவு தான் போட்டிருக்கோம். ஓகே, நன்றி. ரொம்ப நன்றி. பாரம்பரியமான மண்பானை வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, அது சார்ந்து எத்தனை பொருட்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு தகவல் வந்து நீங்கள் பார்த்து இன்னைக்கு ரசிச்சிங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், பல அரிய தகவல்களை தவற விடாதீங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.